Hello students. So far we learnt about electrostatics and current electricity. So now in the chapter la nama vandu magnetic effect of current nama paaka porom. So first chapter la basic ah nama enna assume pannom appadina charges vandu rest la irukku. So correspondingly it produces electric field, electric force, gas la use panni eppadi different surfaces ku nama electric field calculate pannom. So different ways of calculating the electric field nama paathom by using symmetry arguments, and we end up with the capacitors. நம்ம வந்து நெக்ஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்தோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்தோம். தட் மீன்ஸ் சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இல்லை, இப்போ மோஷன்ல இருக்கும் போது யூ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் அ கரண்ட். ஸோ கரண்ட் எப்படிலாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா அண்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், மீட்டர் பிரிட்ஜ், பொட்டென்ஷியோமீட்டர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேசஸில் நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் அண்ட் தென் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வென் சீரிஸ் பேரலல் கனெக்ஷன்ஸில், ஸோ டிஃப்ரெண்ட் கேசஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நவ் இட்ஸ் டைம் டு லேர்ன் அபவுட் த மேக்னட்டிசம். தட் மீன்ஸ் கரண்ட் வந்து தட் இஸ் மூவிங் சார்ஜஸ் நாட் only produces current, it also produces something called as a magnetic field. So இந்த magnetic field வந்து இப்போ நம்ம magnetic field நம்ம பேசுகிறோம். நெக்ஸ்ட் சாப்டரில் electromagnetic induction நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த சாப்டரில் நம்ம என்ன சொல்கிறோம், current produces magnetic field அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, magnetic fieldனாலையும் நமக்கு current produce பண்ண முடியும், vice versa. There is some symmetry here. Physics always loves symmetry. இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த சிமெட்ரி இருக்கான்றதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ தட் வாஸ் த கொஷின் ஹூ ஹேட் இன் ஹிஸ் மைண்ட் அப்படின்னா மேக்ஸ்வெலுக்கு இந்த ஒரு கொஷின் இருந்தது. ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டுனால கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கரண்ட்னால நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி கிடையாது. இட்ஸ் அ சிங்கிள் என்டிட்டி கால்ட் அஸ் அ எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறத மேக்ஸ்வெல் லாஸ்ட் சாப்டரில், தட் மீன்ஸ் த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸில் ஹீ வில் டிஃபைன் தட். ஸோ அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாப்டரில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னென்னலாம் விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ஹவு டு ஃபைண்ட் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஹவு டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பை யூசிங் பயோசாவர்ட் லா அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் அ இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டியூ டு அ சர்க்குலர் கரண்ட் கேரிங் காயில் நம்ம பார்க்க போகிறோம். தென் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை பற்றியும் நம்ம பேச போகிறோம். சொலினாய்டு இந்த சாப்டரில் நம்ம பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன், நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸில் இதெல்லாம் பார்த்துட்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ் லா, தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆஃப்டர் திஸ் தியரி செஷன் யூ வில் ஹாவ் அ ப்ராப்ளம் செஷன். ஸோ தட் வில் ஹாவ் ப்ராப்ளம்ஸ் ரிகார்டிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். தென் ஆல்சோ டிஃப்ரெண்ட் சர்ஃபேஸஸாக இருக்கும் போது எப்படிலாம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ த மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம சொல்லணும். இட் இஸ் நாட் எ இன்டென்ஷன். நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல பண்ணல. ஸோ வாஸ்டட் வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் ஒன் ஆஃப் ஹிஸ் லெக்சர். டியூரிங் தட் டைம் ஹி நோட்டிஸ் தட் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதாவது ஒரு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்போது பக்கத்தில் இருக்கிற நியர்பை மேக்னெட்டிக் நீடில் என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ திஸ் வாஸ் ஹிஸ் பேசிக் எக்ஸ்பெரிமெண்ட். வென் ஸ்விட்ச் இஸ் தட் இஸ் கீயை நான் க்ளோஸ் பண்ணும் போது என்ன ஆகுது, கரண்ட் எனக்கு பாஸ் ஆகுது. கரண்ட் பாஸ் ஆகும் போது எனக்கு நீடில் வந்து டிஃப்ளெக்ட் ஆகுது. கரண்ட் டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணி, தட் மீன்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. பட் இந்த ஆப்போசிட் இன் டைரக்ஷனில் எனக்கு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ ஐ கேன் டெல் தட் whenever there is a change in current or whenever there is a not change in current, whenever there is a flow of charges, that is current இருக்கும் போது there is some deflection in the magnetic needle. magnetic needle நம்ம எதுக்குமா யூஸ் பண்ணுறோம், magnetic compass நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், to find the magnetic field direction. ஒத்துக்கிறீங்களா? அப்போ அங்கே டிஃப்ளெக்ஷன் நடக்குது அப்படின்னா there is some magnetic field produced because of this current. So this was, he said, so initially நம்ம electric current, that is flow of charges, produce a magnetic effect in the space around the conductor. So that determines the strength of the magnetic field, or simply I can tell that magnetic field. This was his basic experiment. So that only he come to know that even the current carrying conductor produces the magnetic field. இப்போ நம்ம எப்படி டைரக்ஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்கிறத பார்க்கலாம். You have many methods to find the direction. First method is the Ampere swimming rule. ஸோ இந்த இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்விம் பண்ணுறாரு, ஒரு மேன் வந்து ஒரு ஸ்விம் பண்ணுறாருன்னு அஷ்யூம் பண்ணலாம். லெட்ஸ் அஷ்யூம் தட் ஃப்ரம் சவுத் டு நார்த் அண்ட் தட் குட் பி த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் ஆல்சோ. மேன் டைரக்ஷன் தான், தட் இஸ் மேன் ஸ்விம் பண்ணுற டைரக்ஷன் தான் டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் வந்து
கரண்ட் எனக்கு சவுத் டு நார்த் எனக்கு பாஸ் ஆகும்போது இவர் எப்படி டிஃப்ளெக்ட் ஆவாருன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட், தட் மீன்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடில் இவர் என்ன ஆவார் அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆவார். ஸோ இனிஷியலாக மேக்னெட்டிக் காம்பஸ் நீடில் வாஸ் பாயிண்டிங் இன் த சவுத் நார்த் டைரக்ஷன். பட் ஒன்ஸ் நான் என்ன பண்ணுறேன், கரண்ட்டை நான் சவுத் டு நார்த் பாஸ் பண்ணும்போது there is some deflection in the compass. That deflection நமக்கு எப்படி ஆகுது, that is pointing towards the west இருக்கு. But we cannot use this law or this rule every time because it's very tedious to find, but we can go for another rule, that is Maxwell corkscrew rule. that is நம்ம திருகாணியை கூட பேசிக்காக நம்ம சொல்லலாம். நம்ம திருகிறோம்ல, இல்லைனா ஆணி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஒரு நெயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் நம்ம ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் டைரக்ஷனுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அஷ்யூம் பண்ணலாம் பை ரோலிங் த ஸ்க்ரூ இன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் அண்ட் இன் த டவுன்வர்ட் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். பட் த பெஸ்ட் வே ஆர் த சிம்பிளஸ்ட் வே யூ கேன் கோ ஃபார் இஸ் ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஆர் curl rule அப்படின்னு நம்ம சொல்லுவோம், which is nothing but thumb indicates the direction of the current and curling your fingers, the point fingers indicates the magnetic field direction. so இதுதான் ஒரு best rule to find the magnetic field நம்ம சொல்லலாம். we are using இந்த நம்ம பார்க்க போற எல்லா ப்ராப்ளம்ஸ்லயுமே நம்ம இந்த ரூல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ரைட் ஹேண்டில் இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த தம்ப் வந்து இட் இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், whereas the tips of the fingers encircling the conductor will give the direction of the magnetic lines of force. இப்போ நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. by using right hand thumb rule we have found out the direction of the magnetic field, but what could be the magnitude of that magnetic field? that answer is given by the Biot-Savart law. from Biot-Savart நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, for example if I have a current carrying conductor, if I have a current carrying conductor, so நான் ஒரு magnetic field நான் கண்டுபிடிக்கணும். ஒரு any say think that any arbitrary pointல நான் magnetic field கண்டுபிடிக்கணும். so current direction is given here, this is my arbitrary point, I wish to find the magnetic field. so I have taken a very very small elemental area, infinitesimal elemental area நான் எடுத்துக்கிறேன், that is dl. இங்க நம்ம பெருசா வரைஞ்சிருக்கோம், but that is very very small. இந்த போர்ஷன்ல இருந்து இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்றக்கூடிய ஒரு பொசிஷன் வெக்டாரை நான் டிஃபைன் பண்றேன், that is given by r vector, correct. so current எனக்கு it is going in this direction, it makes a certain angle, that is dl is making a certain angle with this theta, that is p point with respect to it makes a certain angle னு சொல்லலாம். இந்த பாயிண்ட்ல magnetic field பாத்தீங்கன்னா it is going inside நம்ம crossல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த சைடு magnetic field பாத்தீங்கன்னா it is coming out, நம்ம அவுட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாட்ல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதான் எனக்கு கரண்ட் டைரக்ஷன், இதான் எனக்கு கரண்ட் டைரக்ஷன் சொல்றாங்க. இந்த கரண்ட் டைரக்ஷன் போகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், ஃப்ரம் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ அரவுண்ட் திஸ் கண்டக்டராக இருக்க போகுது, பட் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பாயிண்டிங் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சொல்லாமா. ஸோ இட் இஸ் பாயிண்டிங் இன் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ அட் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி போகுது, இட் இஸ் கோயிங் இன்சைட் திஸ் ஃபோனுன்னு சொல்லாமா. அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு, கம்மிங் அவுட் சைடை தான் நம்ம டாட்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம், கோயிங் இன்சைடை கிராஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆல்வேஸ் டேக்கன் டு பி அ நெகட்டிவ், திஸ் இஸ் ஆல்வேஸ் டேக்கன் டு பி பாசிட்டிவ். ஏன்னா ஜஸ்ட் நத்திங் பட் த நம்ம இந்த எக்ஸ் ஆக்சஸ் நம்ம ஒய் ஆக்சஸ்லாம் நம்ம படிக்கிறோம்ல கிராஃப்ல, இஃப் திஸ் இஸ் யுவர் பாசிட்டிவ் ஒய், திஸ் இஸ் யுவர் நெகட்டிவ் ஒய், இஃப் திஸ் இஸ் யுவர் பாசிட்டிவ் ஐ, இஃப் திஸ் இஸ் யுவர் நெகட்டிவ் திஸ் இஸ் யுவர் நெகட்டிவ் ஐ, ஐம் சாரி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, we are going to define this by using this one. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, this magnetic field is directly proportional to current and it is directly proportional to this Biot-Savart law படி நம்ம என்ன சொல்கிறோம், this dB. இதனால ஏற்படக்கூடிய ஸ்மால் எலிமெண்டல்னால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெரி வெரி ஸ்மாலாக தான் இருக்க போகுது அட் திஸ் பாயிண்ட். இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, this is directly proportional to length of the conductor, directly proportional to this dl and directly proportional to the current. This is not L, this is current ma. So இப்போ நான் என்ன சொல்கிறேன், magnetic field is directly proportional to the current carrying conductor, directly proportional to the chosen area, that is length, and directly proportional to the sin theta and inversely proportional to the square of the distance between them. All together I can write this expression. So proportionality நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன், mu naught by 4 pi idl sin theta by r square. Is that clear? So next நம்ம என்ன பண்ணுறோம், வெக்டார் நோட்டேஷனில் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்.
ஸோ வெக்டார் நோட்டேஷனில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், டிபி இஸ் ஈக்குவல் டு ஆர் கேப்பில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆர் கேப்பை நான் எப்படி சொல்லலாம், ஆர் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் சொல்லலாமா. ஸோ ஐ கேன் ரெப்ரசென்ட் இன் திஸ் வே ஆர் ஐ கேன் ரெப்ரசென்ட் இன் திஸ் வே. மியூ நாட் இஸ் நத்திங் பட் த பெர்மியபிலிட்டி ஆஃப் த மெட்டீரியல். ஸோ பெர்மியபிலிட்டி டர்ன்ஸ் அவுட் டு பி அ கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட் இஸ் 4 pi into 10 power minus 7 அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் விஷயம் பேசலாம். தட் இஸ் இந்த கிராஸ் ப்ராடக்ட் நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த கிராஸ் ப்ராடக்ட் பேசிக்கலி த வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஃபார் அ 2 வெக்டார்ஸ்க்கு தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஹியர் கரண்ட் இஸ் அ ஸ்கேலார் நம்ம சொல்லிட்டோம். அப்போ டிஎல்லை நம்ம இங்கே என்னவா அஷ்யூம் பண்ணுறோம், வெக்டராக அஷ்யூம் பண்ணுறோம். பட் தென் வாட் குட் பி த டைரக்ஷன் ஆஃப் த டிஎல் அப்படின்னா சேம் அஸ் கரண்ட் டைரக்ஷன். கரண்ட் வந்து ஸ்கேலார் தான், பட் இட் ஹாஸ் டைரக்ஷன், ஒத்துக்கிறீங்களா. ஸோ இந்த டைரக்ஷன் தான் டிஎல் டைரக்ஷனாக அஷ்யூம் பண்ணுறோம். ஸோ வெக்டார் நோட்டேஷனில் நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறோம், இதை ஒரு வெக்டாராக நம்ம அஷ்யூம் பண்ணி ரெப்ரசென்ட் பண்றோம். சோ இதுக்கு கரஸ்பாண்டிங் டைரக்ஷன் கிராஸ் ப்ராடக்ட், அதாவது இப்போ நம்ம கிராஸ் ப்ராடக்ட் படி நம்ம என்ன சொல்றோம், i cap cross j cap will gives me k cap. That is இதுக்கு கரஸ்பாண்டிங் டைரக்ஷன் ஆல் டுகெதர் will point in the z cap direction. அதே மாதிரி db டைரக்ஷன் பாத்தீங்க அப்படினா it will be same as this cross product direction, that is dl vector cross r vector. நான் cross product finally எனக்கு k cap வருதுன்னா magnetic field is pointing in the k cap direction அப்படி நான் சொல்லலாம். Is that clear? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம், அங்கே சொன்ன மாதிரியே தான் ஸ்மால் போர்ஷன் எடுக்கிறேன். இந்த பாயிண்ட்டில் நான் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னங்கிறத பார்க்குறேன். இட் மேக்ஸ் அ சர்டைன் ஆங்கிள் வித் திஸ் பாயிண்ட். திஸ் இஸ் மை பொசிஷன் வெக்டார். அட் த சென்டர் இட் மேக்ஸ் அ சர்டைன் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஏ. அண்ட் திஸ் இஸ் மை காஸ் ஃபை. அண்ட் இதை வந்து நான் ஸ்மால் ஆங்கிள் காஸ் ஃபைன்னு சொல்கிறேன். இது காஸ், தட் இஸ் ஃபை 1, திஸ் இஸ் ஃபை 2, திஸ் இஸ் ஸ்மால் ஆங்கிள் ஃபை. கரெக்ட். ஸோ கரண்ட் டைரக்ஷன் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். ஃப்ரம் திஸ் போர்ஷன் டு திஸ் போர்ஷன் டோட்டல் லென்த் எல். இங்கிருந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிற லென்த் வந்து ஸ்மால், தட் இஸ் டிஎல். இப்போ ஃப்ரம் பயோசாவிட் லா படி நமக்கு இந்த லா என்னங்கிறது தெரியும். ஸோ இதில் நமக்கு என்ன அன்னோன், டிஎல்ங்கிறது தெரியாது, சைன் தீட்டா என்னன்னு தெரியாது, ஆர் ஸ்கொயர் என்னன்னு தெரியாது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சு இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேலை முடிஞ்சு. ஸோ இதுலேருந்து சைன் தீட்டா பாருங்க என்ன வரப்போகுது, தட் இஸ் ஆப்போசிட் சைட் a by that is r ன்னு சொல்லாமா, that is nothing but this cos phi. Because இது phi இங்க இருக்கு, cos phi பாருங்க என்ன வரப்போகுது, adjacent side that is a by hypotenuse r சொல்லாமா. அப்போ இதுலேருந்து r என்னங்கிறது சொல்லலாம், a by cos phi. இதுலேருந்து tan phi என்னன்னு சொல்லலாம், that is opposite side by adjacent side சொல்லாமா, that is L by A. ஸோ இதில் L என்னன்னு சொல்லலாம், A times tan phi. இதில் நம்ம Lக்கு பதிலாக நம்ம என்ன வேணும், நமக்கு இங்கே கொஷனில் that is DL வேணும். DLனா நம்ம என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணால் I'm getting this answer. So altogether if you substitute here you will have this answer. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்மால் போர்ஷனுக்கு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ in order to have the total magnetic field you have to integrate this one. If you integrate from the proper limits I will have B is equal to mu naught I by 4 pi A sin phi 1 plus sin phi 2. Is that clear? For an infinitely long straight wire அப்படினா phi 1 phi 2 எனக்கு pi by 2 ஆயிடும். So B என்ன ஆயிடும், mu naught I by 2 pi A வா மாறிடும். So for correspondingly நான் ஃபிகர் போட்டேன் அப்படினா என்ன ஆகுது, it is inversely proportional to A. correct. Magnetic field is inversely proportional to A வா இருக்கிறதுனால for a magnetic field and for the A பார்த்தோம் அப்படினா it is decreasing somewhat. எனக்கு curve எனக்கு இப்படி கிடைக்குது. This is the magnetic field direction. And for a circular loop பார்க்கிறோம். இந்த சர்க்குலர் லூப்க்கு நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நம்ம இங்கே பார்க்குறோம். டெரிவேஷன் பார்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் இங்கே, ஏன்னா டெரிவேஷன் நமக்கு இங்கே தேவை இல்லை. ஓகேங்களா. இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் அ சர்க்குலர் லூப் சேம் ப்ரொசீஜர். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்மால் போர்ஷன் எடுக்கிறேன் டிஎல். அட் திஸ் பாயிண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது, இட் மேக்ஸ் அ சர்டைன் ஆங்கிள் வித் திஸ் பாயிண்ட். ஹியர் ஆல்சோ இட் மேக்ஸ் அ சர்டைன் ஆங்கிள். ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் என்ன ஆகுது, ஐ எம் கோயிங் டு ரிசால்வ் திஸ் இன்டு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் காம்பனன்ட். சின்ஸ் வெர்டிகல் காம்பனன்ட் எப்படிமா எனக்கு இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, பட் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடுது. ஸோ ஹரிசாண்டல் காம்பனன்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ ஃபைனலி ஐ எம் கெட்டிங் திஸ் ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். தட் இஸ் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஏ ஸ்கொயர் பை 2 இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2. இந்த ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். திஸ் இஸ் த சர்க்குலர் லூப் அட் ஆக்சியல் பாயிண்ட். ஏங்கிறது ரேடியஸ் ஆஃப் த லூப் அண்ட் எக்ஸுங்கிறது அட் ஆக்சியல் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஒருவேளை நான் சென்டரில் நான் கால்குலேட் பண்ணோம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா எக்ஸ் எனக்கு 0 ஆகிடும். ஒத்துக்கிறீங்களா. எக்ஸ் எனக்கு 0 ஆகிடுச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகிடுது, அட் த சென்டர் மியூ நாட் ஐ பை 2a. இஸ் தட் கிளியர்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒருவேளை நான் சென்டர் தட் இஸ் அட் த சென்டர் பார்க்கல, பட் ஆக்சியல் பாயிண்ட்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் நான் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ ஏ வந்து எனக்கு நெக்லெக்ட் பண்ணிடலாம். பிகாஸ்
ஒரு 1 crore உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 10 ரூபா ஆட் பண்ணுறதோ இல்லை எடுக்கிறதோ ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அந்த மாதிரி a is very very less than x, so I'm going to neglect a, so I'm getting this as my expression. Is that clear? Direction of the magnetic field is given here. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இங்கே நான் பேசிடுறேன். அதாவது அட் த சென்டர், இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த லூப் நம்ம அதில் கால்குலேட் பண்ண மாதிரி அப்படியே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஆர் அனதர் வே ஆஃப் எகெயின் மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துகிட்டு பயோசாவர்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த வேலையும் நான் கால்குலேட் பண்ணலாம். எனிவே ஆன்சர் ரிமைன்ஸ் த சேம். இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனில் பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். இதிலிருந்து பாருங்கள், இதை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். தட் இஸ் mu naught, ஏதாவது ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன். I need some space to write, so I'm taking this space. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு இப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு, அட் வெரி வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸில் ஆக்சியல் பாயிண்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்குமா, தட் இஸ் 2 into x cube. இதுதானே கிடச்சிருக்கு. டைம்ஸ் இங்கே மேலே என்ன இருந்திருக்கு, நமக்கு a square இருந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷனில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒன்றும் தப்பில்லையே. அதே மாதிரி பையால் மல்டிப்ளை பண்ணி பையால் டிவைட் பண்ணுறேன். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, mu naught 2 into I pi a square சொல்லலாமா, டிவைடட் பை 4 pi x cube சொல்லலாமா. ஸோ இது என்ன குவான்டிட்டி நான் சொல்லலாம், கரண்ட் இருக்குது, இது பை a square ஃபார் த சர்க்குலர் லூப், இதுதான் எனக்கு ஏரியாவாக இருக்க போகுது. ஸோ திரும்ப நான் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா, mu naught by 4 pi x cube இருக்குமா, சரியா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் இன்டூ ஏரியான்னு எழுதுறேன். வெளில எனக்கு ஒரு 2 இருக்குது. Is that clear? So current times area, இதை நான் ஒரு குவான்டிட்டியாக டிஃபைன் பண்ணுறேன். தட் இஸ் நத்திங் பட் மேக்னெட்டிக் மொமெண்ட் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணுறேன். 2 into m vector by x cube. Is that clear? இப்போ இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டை நம்ம எப்படிங்க மேம் கரண்ட் டைம்ஸ் ஏரியா அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, you know that from I'll use another pen so that I can able to differentiate here. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபார் அ டைபோல் அட் சம் ஆக்சியல் பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு நம்ம படித்தோம், தட் இஸ் E is equal to 1 by 4 pi epsilon naught 2 times p vector by r cube or d cube something. இதுதான் நம்ம படித்தோம். இதே மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கான்னு பாருங்க. 1 by 4 pi epsilon naught, that is எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்க்கு பதிலாக மேக்னட்டோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் இருக்குது. இங்கே 2 இருக்குது, அதே மாதிரி இங்கே 2 இருக்குது. இங்கே எக்ஸ் கியூபில் போகுது, இங்கே ஆர் கியூபில் போகுது. பட் இங்கே என்ன ஆகுது எனக்கு, திஸ் இஸ் p vector. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லலாம், தட் இஸ் கரண்ட் டைம்ஸ் ஏரியாவை I can tell this as magnetic moment. Is that clear? புரிஞ்சுதான் நான் என்னன்னு சொல்கிறேன்னு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இதுக்கு ரிலேட் பண்ணுற மாதிரி